எஞ்சுக்கடா ஐயா, எஞ்சுக்கடாமானே, எஞ்சுக்கடா. நல்லா வார்த்தைக்கிட்டு உனக்காக தானே வந்திருக்க. உன் தெய்வத்துக்காகவும் உனக்காக தானே கேட்டு வந்திருக்க. உன் உடல் ரீதியா இருக்க பிரச்சனைக்கும் தானே கேட்டு வந்திருக்க. இன்னைக்கு நல்லா வார்த்தை கேட்டு உன் தெய்வம் உன் கூட நிக்குதா நிக்கலையா, எனக்கு பேசுமா பேசாதான்னு கேட்டது. ஏற்கனவே வந்துட்டு போன உண்மையிடாமனே நல்லா வார்த்தைக்கிட்டு. ஆனா வந்துட்டு போய் அதாவது மாற்றங்கள் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, ஆனா இப்ப இல்லையான்னு கேட்டு வந்திருக்கேன். உண்மையா மகனே, உன் தெய்வத்தை பேச வச்சு கொடுத்து, அதாவது போல அதிகாரம் பிடிச்சு கொடுத்து நாவலே உட்கார வச்சு கொடுத்து அந்த அப்புறம் மறந்துட மாட்டேன். இப்ப வர்ற தெய்வம் எனக்கு வந்து பேசணும், எனக்கு இறங்கணும்னு கேட்டு வந்திருக்கேன். எனக்கு இறங்கி அதை ஆடணும், அதே போல அதிகாரம் பிடிச்சு நிக்கணும். அது மட்டும் இல்லாம நாவல வந்து உட்காந்து வாக்கும் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். உண்மையான மகனே, அதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்து அதே போல ஏற்கனவே 2 இடத்துலையும் போய் பார்த்தா ஆனா எதுவுமே நடக்கல. ஆனா இன்னைக்கு நல்ல வார்த்தைக்கு உங்ககிட்டயும் தேடி வந்திருக்கேன். இன்னைக்கு நானும் அதாவது உங்களை முழுமையா நம்பி வந்திருக்கிறேன். ஆனா எனக்கு இது கண்டிப்பா ஏற்படுத்தி கொடு, என் உடம்புல ஏத்தி கொடுன்னு கேட்டு வந்திருக்கேன். ஏத்தி கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேன். சரி, ஏதாவது கட்டி மறைச்சிருந்தா எனக்கு உடச்சு கொடுத்துருன்னு கேட்டு வந்திருக்கேன். மண்டிடு கனி உடைய உன் தலையை மட்டும் காட்டுமானே. இந்தப்படி நல்லா வார்த்தையிட்டு உன் தெய்வத்தை நான் ஏற்கனவே பிடிச்சு கொடுத்துருக்கட்டா. இதப்படி நல்லா வார்த்தையில. ஆனா அந்த தெய்வம் என்கிட்ட பேசி நாவல விளையாடணும்னு ஆசைப்படுறேன். உண்மையிடமானே அதை நான் செஞ்சு கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேன், எந்த காலத்துல மறந்துட மாட்டேன். சரி, நல்லா வார்த்தை கேட்டுக்கணும், நல்லா வார்த்தை கேட்டுக்கணும். அதாவது உனக்கு அருவா கூட நுப்பாட்டி உனக்கு பக்கபலமா பாதுகாப்பா நின்று அது மேல உட்கார்ந்து உனக்கு வாக்கு சொல்ல வைக்கிறேன். மறந்துடக்கூடாதாமனே. நான் செஞ்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். நான் வார்த்தை கவனி, செஞ்சு கொடுத்துட்டு அந்த அப்புறம் மறந்துட மாட்டேன். சரி, நல்ல வார்த்தை. இப்போ ஒரு கனி கொடுத்துருக்கேன் பாரு. இந்த கனியை நீ நாவல இப்படி நாக்க நீட்டிக்கிறணும் வெளியில. அதாவது நீ பயன்படுத்துற உன் தெய்வத்தோட இடத்துல போய் மறந்துடக்கூடாது. இதுல நாவ வெளியில நீட்டிக்கிறனும். இந்த கனி மேல வச்சு சூட ஏத்தணும். ஏத்தி முடிச்சு அந்த சூட அமர்றதுக்கு முன்னாலே உன்னை தூக்கி சுண்டி எரிஞ்சிடும். சொல்ற வார்த்தை புரியுதா? சுண்டி எரிஞ்ச உடனே அந்த தெய்வம் உடம்புல சரீரத்துல வந்ததுக்கு அப்புறம் கூட இருக்கவங்க கிட்ட நாவுல வாக்கு வாங்க சொல்லி, அதே போல இது மாதிரி ஒரு அருவா இருக்கும். அந்த அருவாட்ட சத்திய வாக்கு வாங்கிடணும். மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாம எந்த குறையும் இல்லாம யார் எதுவும் தடை வச்சிருந்தாலும் அந்த தடையெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுத்து நான் எந்த நேரம் கூப்பிட்டாலும் என் உடம்புல வந்து உட்காரணும்னு சொல்லணும். சொல்ற வார்த்தை புரியுதா? அதே போல சொன்ன வார்த்தை சொன்ன வாக்கு பலிதமாகணும்னு வாக்கு வாங்கணும். சொன்ன வார்த்தை புரியுதா? அது மட்டும் இல்லாம யாரு எது செஞ்சு வச்சிருந்தாலும் யாரு எது செய்யணும்னு நினைச்சாலும் எனக்கு வெளிப்படுத்தணும்னு சொல்லணும். சொன்ன வார்த்தை புரியுதா? ஆனா இப்போ உனக்கு வெளிப்பட்டு தான் வந்திருக்கிற. சொல்ற வார்த்தை புரியல? அதை எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடுன்னு என்கிட்ட கேட்டு வந்திருக்க. அதை நான் நிவர்த்தி பண்ணி கொடுத்துறேன், உடச்சு கொடுத்துறேன். சொல்ற வார்த்தை புரியுதுடா மகனே? சரி, அதே போல இன்னொன்னு நான் சொல்றேன். இந்த இது நல்ல வார்த்தை கேட்டுக்கணும். உடச்சு எரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கனியை கீழே போட்டுரு. சொல்ற வார்த்தை புரியுதா? அதே போல சத்திய வாக்கு வாங்கிக்கிறேன் கண்டிப்பா. இப்ப நான் உடச்சு கொடுத்துறேன். அதே போல உங்க கூட பக்கபலமா இந்த கருப்புன்னு உன் மேல குதிரை ஏறி வர்றேன். மறந்துடக்கூடாதாமனே. அதே போல வருமானத்துல இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, அதையும் முடிச்சு கொடுக்குறேன். முக்கியமா நல்ல வார்த்தை கேட்டு வீட்டுல எந்த ஒரு குறைபாடும் இல்லாம பாதுகாப்பா வந்து நின்று உடல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனை இல்லாம எனக்கு பங்கம் இல்லாம எனக்கு பாதுகாப்பா நில்லுன்னு கேட்டு வந்திருக்கேன். நான் நிப்பாட்டி கொடுக்குறேன். செஞ்சு கொடுத்தா அந்த படம் மறந்துட மாட்டேன். நான் அதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் ஐயா. இந்த செஞ்சு கொடுக்குறேன் ஐயா. கண்டிப்பா நடக்கும், ஒண்ணு கவலைப்படாது. நான் ஏற்கனவே ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்குறேன்னு, அதாவது ஏற்கனவே வந்து போய் நடந்துச்சு. ஆனா இப்ப தடையா இருக்குன்னு தானே வந்திருக்கேன்னு சொல்லிட்டேன்டா. அப்படித்தானே முதல் வார்த்தை ஆரம்பிச்சேன். அப்படித்தானடா மகனே? சரி, நல்ல வார்த்தை கேட்டுக்கணும். ஆலயம் இருக்கிற இடத்துலையும் இதே போல ஒரு கனி எடுத்து, அதாவது வலது புறமா ஒரே ஒரு முறை சுத்திட்டு வந்துடும். மறந்துடக்கூடாது. சுத்திட்டு அதை 4 பங்கு அறுத்துக்க, 4லுமே குங்குமம் தடவிக்க, 4 திசையில எரிஞ்சிடும். மறந்துடக்கூடாது, எரிஞ்சிடும். சொல்ற வார்த்தை புரியுதுல? எரியணும், புளிஞ்சு விடக்கூடாது, எரிஞ்சிடணும். எந்த தடையும் இல்லாமல் எழுப்பி கொடுத்துறேன். எனக்கு இப்போ அதை உடைச்சிருக்கேன். இப்போ நான் சொல்றதையும் போய் நீ செஞ்சிடணும் ஆலயத்தில்.
மறந்துடக்கூடாது. கனி இந்த கனி மேல வச்சு ஏத்திடணும். அதை நல்லா வார்த்தையிட்டு என்னைக்கு செய்யணும்ன்றதையும் சொல்லிடுறேன், அன்னைக்கு செஞ்சிடும். மறந்துடக்கூடாது மனே. அதாவது நாளைக்கு மறந்து, இன்னைக்கு வேணாம், நாளைக்கு இரவு ஒரு 7:40 மறந்துடக்கூடாது. இரவு 7:40 நேரம் முதற்கொண்டு சொல்லிட்டேன். அந்த நேரத்தில் இதை ஏற்றிட்டு வலதுபுறமா ஒரு முறை மட்டும் போயிட்டு இதை 4 அறுத்து குங்குமம் தடவிட்டு 4 திசையில எரிஞ்சு மறந்துடக்கூடாது ஐயா. ஒரே டைம் சுற்றி வர மாதிரி வந்துட்டு இல்லம்மா, சுத்தி வந்துட்டு சூடத்தோட ஏற்றிட்டு தான் சுத்தி வர போறேன். சுத்தி வந்து முடிச்சுட்டு முன்னால் நின்றுட்டு குங்குமத்தை தடவி 4 அறுத்து குங்குமம் தடவிட்டு 4 திசையிலே ஏறி போய் இதப்படி. அதே போல இது உனக்கு இருக்க விவிதியை உன் கூடயே இருந்து, அதே போல நானே குதிரை ஏறி வர்றேன்னு வாக்கு கொடுத்தேன். நான் இருக்கான்னு எனக்கு தெரியல, சொல்ற வார்த்தை புரியல. உன் கூடயே வந்து நின்று எந்த குறையும் இல்லாம உனக்கு எழுப்பியும் கொடுத்துறேன், ஆலய பணியையும் முடிச்சு கொடுத்துறேன், வருமானத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்துறேன், நாவலே உட்கார்ந்து உனக்கு சரீரத்துல உட்கார்ந்து உனக்கு பக்கபலமா பாதுகாப்பாண்டு அருவாவில் உட்கார்ற அளவுக்கு உனக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன். மறந்துட மாட்டேடா. நான் கணிட்டேன்.